கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 24/9/2025 புதன்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 23 மற்றும் 25 வசனத்தினுடைய சில பகுதிகள். மாறா, அது மதுரமான தண்ணீராயிற்று. மாறா, the water became sweet. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகளை குறித்தும் ஆண்டவருடைய சமூகத்தில் சில நிமிடங்கள் தியானிப்போம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து என்கிற அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு ரட்சித்து அவர்களுக்கு ஆண்டவர் சொன்ன இடம் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நேராய் அழைத்து செல்வேன் என்று சொல்லித்தான் ஆண்டு அழைத்து கொண்டு வந்தார். ஆனால் வருகிற வழியில் நடந்த சம்பவங்கள் பலவற்றை நாம் ஓரளவு அறிந்திருக்கிறோம். அந்த ஜனங்களுடைய முறுமுறுப்பு, கீழ்ப்படியாமை, முரட்டாட்ட ஸ்பாவம் ஆகிய காரணத்து நிமித்தமாய் 40 ஆண்டுகள் வனாந்திரத்திலே சுற்றித் திரிய வேண்டிய சூழ்நிலைகள் அவர்களுக்கு உண்டாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி அவர்கள் சூர் வனாந்திரத்திலும் சிவந்த சமுத்திரத்திலும் பிரயாணப்படுத்தி சூர் வனாந்திரத்தின் பாதைகளிலே 3 நாள் தண்ணீர் கிடையாமல் அலைந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது சிவந்த சமுத்திரத்தை கடந்து சூர் வனாந்திரத்தை தாண்டி மாறா என்கிற இடத்துக்கு நேராய் வருகிறார்கள். மாறாவிலே அவர்களுக்கு குடிக்க அவர்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அந்த தண்ணீர் எப்படி இருந்தது என்று சொன்னால் கசப்பு நிறைந்ததாய் இருந்தது. ஆகினால் அந்த கசப்பான நீரூற்று அந்த இடத்தில் இருந்தபடியினால் அந்த புறப்பட்டு வந்த தண்ணீருக்கு மாறா என்றால் கசப்பு என்று அர்த்தம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்து, ஏற்கனவே அந்த ஜனங்கள் நடந்து வந்த பயண களைப்பு, சுற்றி வனாந்திரத்தில் எங்கும் அங்குமாய் அலைந்து திரிந்து தான் இந்த மாறா என்கிற இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். இந்த தண்ணீர் தாகத்திற்கு குடிக்க சென்ற பொழுது தண்ணீர் கசப்பாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவர்கள் இது நிமித்தமாய் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நாங்கள் எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். இத்தனை ஜனங்களுடைய முறுமுறுப்பை கேட்ட மோசே தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து கூப்பிடுகிறான். அப்பொழுது கர்த்தர் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அவன் அதை தண்ணீரில் போட்டவுடன் அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஆண்டவர் நடக்க வேண்டிய வழிகளையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாறாவிலிருந்து சற்று தூரத்தில் தான் ஏலிம் என்கிறதான நீரூற்று இருக்கிறது. ஏலிம் நீரூற்றுக்கும் மாறாவிற்கும் இடைப்பட்ட தூரம் 8 to 16 கிலோமீட்டர் மாத்திரமே. இதற்கும் அதற்கும் பாருங்கள், மாறாவில் கசப்பு. ஆனால் ஏலிம் என்கிற நீரூற்று அந்த இடம் எப்படின்னா 12 நீரூற்றுகள் இறக்கக்கூடியதான இடம், 70 பேரீச்ச மரங்கள் இருக்கக்கூடியதான இடம்தான் ஏலிம். அந்த இடத்திற்கும் இந்த இடத்திற்கும் வித்தியாசத்தை பார்த்தீர்களா? மாறாவில் கசப்பு, ஆனால் ஏலிமிலோ 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருக்கக்கூடியதான இடத்தின் ஆசீர்வாதங்களுக்கு நேராய் அவர்கள் நடத்தப்படுவதற்கு முன்பதாக அந்த கசப்பை தாண்டி வர வேண்டித்தான் இருந்தது. அந்த கசப்பு பிற்பாடு அவர்களுக்கு மதுரமாய் மாறுகிறது. அந்த கொம்பை வெட்டி அந்த தண்ணீரில் போட்டவுடன் அது மதுரமான நீராய் மாறிற்று. இப்பொழுதும் உங்களை பார்த்து நான் பேசுகிறேன், அருமையான தேவட ஜனமே. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் பல கசப்பான அனுபவங்கள் நமக்கு இருந்திருக்கலாம். வாழ்க்கையை வெறுத்து போன சூழ்நிலைகள். பல தேவ பிள்ளைகளும் என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள், ஜெபிக்க போன இடத்துல, அல்லாவிட்டால் அவளுக்கு ஆலோசனை கொடுக்க சென்ற இடத்தில், எங்களுடைய சபை மக்களுடைய வீடுகளிலே சந்திக்கிற பிரச்சனை நிமித்தமாக அவர்கள் பலரும் சொன்ன கூற்று, வாழ்க்கை இவ்வளோ கஷ்டத்தை போய்கொண்டிருக்கிறது, வாழ்க்கையை வெறுத்து போய்விடுகிறது, ஏன் இந்த வாழ்க்கை எனக்கு இருக்கிறதை விட செத்து போய்விடலாமா என்கிறதான பல வேதனைகளின் வழியாகத்தான் பல தேவ ஜனங்கள் நடந்து வருகிறார்கள். உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்களோட வாழ்க்கை கசந்து போன வாழ்க்கை ஆண்டவர் மதுரமான வாழ்க்கையாக மாற்றுவாராக.
கசந்து போன உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் ஒரு ஏலிம் உங்களுக்கு உண்டாவதாக. மதுரமான வாழ்க்கை உங்களுக்கு உண்டாவதாக. என் சந்திக்கிறதான கசப்பு, மாறா என்கிற கசப்பு, வாழ்க்கையின் வெறுப்பு என்கிற கசப்பு, சாக்கா ரீமாலா தூணா ரியான் தரபல்பா துனி மெரிபி, ஆண்டவர் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி, குடும்ப வாழ்க்கையானாலும் சரி, வாழ்க்கையில் காணப்படுகிற மாறாவின் அனுபவம் மாறி விலகி நீரூற்று அவளுக்கு உண்டாகி கசப்பின் தன்மைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி மதுரமான வாழ்க்கையும் ஏலிம் நீரூற்றின் அனுபவங்களும் கர்த்தர் உண்டாக்கி தர ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு கூடத்தான் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு முன்பதாக சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இருக்கிற இடத்துல நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை அந்த கசப்பான அனுபவங்கள் உங்களுக்கு என்னென்ன இருக்கிறது என்பதை உங்களுக்கு கண்களுக்கு முன்பதாய் கொண்டு வாருங்கள். வேதத்தில் கூட ரூத் 1:20 சொல்லுகிறது, அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறா என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். Don't call me Naomi. She told them, call me Mara, because the Almighty has made my life very bitter. கசந்து போன வாழ்க்கை இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு மதுரமாய் மாறட்டும். மதுரமான வாழ்க்கையின் அனுபவங்கள் உங்களுக்கு உண்டாகட்டும். கசப்பு உங்களுக்கு ஒரு இனிப்பாய் இனிமையாய் மாறுவதாக நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த புதிய நாள் காலவேளையில் கர்த்தர் எங்களோடு கூட சொல்லுகிற நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. மாறாவின் கசப்பை மதுரத்தை போல் மாற்றுவதற்கு எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் நல்லவராக இருப்பீர் என்று சொன்னான். இந்த ஜெபத்தை என்னோடு கூட இணைந்து செய்கிற யாராக இருந்தாலும், சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள், முதிர்ந்த வயது பரிசுத்தவான்கள் எல்லாரையும் உடைய கரங்களுக்கு ஒப்பு கொடுக்குறோம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த கசப்பு மாறி, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஒரு கசப்பின் அனுபவங்கள் மாறி மதுரமான அனுபவங்கள் உண்டாகட்டும். ஏலிம் நீரூற்றின் அனுபவங்கள் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. வாழ்க்கை மகிழ்ச்சி உண்டாகட்டும். மன நிறைவு உண்டாகட்டும். வாழ்க்கை கசந்து போக செய்கிற எல்லா சத்ருவின் சகல கிரியைகள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால் விலகி மறைந்து போவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. May Jesus bless you all. Amen.